தற்போதைய முக்கிய செய்தி. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் உரிமை கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களாக நீடித்து வந்த மகாராஷ்டிர முதலமைச்சர் இழுபறி முடிவுக்கு வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மகாராஷ்டிராவில் 3 நாட்களாக முதலமைச்சர் யார் என்ற இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோர பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் சென்றிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரே கட்டமாக கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் மகாயுதி கூட்டணி 233 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 132 தொகுதிகளிலும், சிவசேனா அதாவது ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 57 தொகுதிகளிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 41 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதே போல தொடர்ந்து காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத கட்சி ஆகியோரின் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி வெறும் 46 இடங்களில் மட்டுமே வென்று தோல்வியை அடைந்தது. தொடர்ந்து மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்ற மகாயுதி கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்வதில் தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வந்தது. குறிப்பாக தற்போது முதலமைச்சராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் முதலமைச்சராக நீடிப்பாரா அல்லது தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. அதாவது பெரும்பான்மைக்கு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 145 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் 132 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக கடந்த ஆட்சி காலத்தில் பதவி வகித்து வந்த தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது பாஜகவின் புதிய முகமாக மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பதவி ஏற்பார் எனவும் முன்னதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. ஏக்நாத் ஷிண்டேவும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை எனவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக வேண்டும் என உறுதியாக உள்ளதாகவும் சொல்லப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் முன்னதாக டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களுடன் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னதாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில்தான் தற்போது தொடர்ந்து தேவேந்திர பட்னாவிஸுக்கு ஆதரவாக அஜித் பவாரும் இருப்பதாகவும், இருவரும் தற்போது மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநரை சந்திக்க சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க தொடர்ந்து முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டேவும் சென்றிருப்பதாகவும், ஆளுநரை சந்திக்க சென்றிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிராவில் தற்போது பல்வேறு பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் தேவேந்திர பட்னாவிஸை மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக பதவியேற்பார் எனவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.